Good morning friends. இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். This is Unit 6, Values of Ancient People, Part 1, English version. First question, which book states that women did not want to have extravagant lives, they wanted to live simple and high lives. அதான் ஏன்ஷியன்ட் டைமில் வந்துட்டு விமனுக்கு வந்துட்டு they don't want extravagant lives, நல்ல பணக்கார வாழ்க்கையெல்லாம் வேலை, they wanted to live simple and high lives-ன்னு எந்த புக் சொல்லுது? பெருமன் ஆற்றுப்படை, சிறுவன் ஆற்றுப்படை, நற்றிணை, குறுந்தொகை. இட் வாஸ் செட் இன் பெருமான் ஆற்றுப்படை. அப்போ இருந்த மக்கள்லாம் வந்து பெருமக்கள் அப்படின்னு சொல்கிறோமா, அதனால பெருமான் ஆற்றுப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உமன் டிட் நாட் வாண்ட் டு ஹாவ் எக்ஸ்ட்ராவேகன்ட் லைஃப்ஸ், தே வாண்டட் டு லிவ் சிம்பிள் அண்ட் ஹை லைஃப்ஸ்னு சொல்லியிருக்காங்க, பெருமான் ஆற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க. செகண்ட், எல்டர்லி விமன் ஆஃப் முல்லை which has lots of grains and fortified would heed to good words in order to protect the land. Which book says this line? Mullai is a land known for a lot of grains and would have fortified walls, and women of that land would heed to anyone who says good words in order to protect their land. This statement is said in which book அப்படின்னு கேட்குறாங்க. புறநானூறு, அகநானூறு, முல்லைப்பாட்டு, பரிபாடல். ஸோ இட் இஸ் செட் இன் முல்லைப்பாட்டு. ஸோ முல்லை நிலத்தை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க? முல்லைப்பாட்டில் சொல்லியிருக்காங்க. தேர்டு, which book has a message that elderly women headed marriage functions? அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறிஞ்சிப்பாட்டு. ஸோ எந்த புக் வந்துட்டு விமன் வந்துட்டு ஹெட்டட், அதாவது எல்டர்லி விமன் ஹெட்டட் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. மேரேஜ்னாவே மோஸ்ட்லி அகம், இட் வில் கம் அண்டர் அகம், ஸோ இட் இஸ் செட் இன் அகநானூறு. ஃபோர்த்து, நெய்விளை கட்டி பசுமுன் கொள்ளான், எருமை நல்லாளான் கருநாகு பெறுவோம். அதாவது these women would take this ghee for selling in the market. They'll get gold coins for that, but they'll not get those gold coins. Instead they would buy cows and buffaloes for milk. Which book has a message that women of ancient times sold ghee in market for gold coins but bought cows and buffaloes for milk? பரிபாடல், முல்லைப்பாட்டு, குறுந்தொகை, பெருமான் ஆற்றுப்படை. ஸோ எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமான் ஆற்றுப்படையில் தான் சொல்லியிருக்கு. பிகாஸ் ஏன்ஷியன்ட் விமன் had lived a dignity, a life of dignity. ஸோ அதை வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா பெருமான் ஆற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். விமன் ஹூ ஆர் வைஸ் அண்ட் எல்டர்லி கால்ட் அஸ் செம்முதூர் பெண்டீர். இது வந்து நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. செம்முது பெண்டு அப்படின்னா புறநானூரில் சொல்லியிருக்காங்க. செம்முது செவிலியர் அப்படிங்கிறது அகநானூரில் சொல்லியிருக்காங்க. செம்முக செவிலியருங்கிறது நெடுநல்வாடையில் சொல்லியிருக்காங்க. பெருமுது பெண்டீர் அப்படிங்கிறது முல்லைப்பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட். ஸோ விமன் ஹூ ஆர் வைஸ் அண்ட் எல்டர்லி கால் செம்முது பெண்டீர், இட் இஸ் இன் நற்றிணை. செம்முது பெண்டீர், நற்றிணை. செம்முது பெண்டு அப்படின்னா புறநானூறு, செவிலியர்னா அகநானூறு, செம்முக செவிலியர்னா நெடுநல்வாடை, பெருமுது பெண்டீர் அப்படின்னா முல்லைப்பாட்டு. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் தான் இதுக்கான ஆப்ஷன். சிக்ஸ்த் கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங். முதுவாய் பெண்டர், இட் இஸ் செட் இன் இது, வி ஹாவ் டு மேட்ச் இட். முதுவாய் பெண்டர் அகநானூறு, பெரில் பெண்டு புறநானூறு, தொன்முது பெண்டீர் மதுரை காஞ்சி, பெருமுது பெண்டீர் முல்லைப்பாட்டு. ஸோ முதுவாய் பெண்டுன்னு எதை சொல்லியிருப்பாங்கன்னா அகநானூரில் தான் சொல்லியிருப்பாங்க. பேரில் பெண்டு அப்படிங்கிறதும் புறநானூரில் சொல்லியிருப்பாங்க. தொன்முது பெண்டீர் அப்படிங்கிறது மதுரை காஞ்சியில் சொல்லியிருப்பாங்க. பெருமுது பெண்டீருங்கிறது முல்லைப்பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லாமே கரெக்டு. ஸோ பி ஆப்ஷன் ஏபிசிடி அதுதான் கரெக்டு. செவன்த், விச் புக் ஹேட் அவ்வை செட் டு அதியமான் தட் பிசைட் கிவ்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த புக்கில் வந்துட்டு ஔவையார் வந்துட்டு அதியமான் கிட்ட பொருள்களை தாண்டி ரெஸ்பெக்ட் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிசைட்ஸ் கிவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். புறநானூறு, நற்றிணை, பரிபாடல், குறுந்தொகை. ஸோ எந்த புக்கில் ஔவையார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் புறநானூறு. புறநானூறு தான் ஔவையார் வந்துட்டு அதியமான்ட்டு சொல்கிறாங்க. பிசைட்ஸ் கிவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்னு எதில் சொல்லியிருக்காங்க? புறநானூரில் சொல்லியிருக்காங்க. எய்த் கொஷின், ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. Who says in புறநானூறு that it is duty of a son to abide by the words of their mother? பொன்முடியார், ஔவையார், நல்வேட்டனார், காடனார். ஸோ யாரோட புக்கில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்முடியார். ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. Who says in புறநானூறு that it is duty of a son to abide by the words of their mother? So it is said by பொன்முடியார். 9, நறுவிரை துறந்த நாரா நரைத்தலை சிறுவர் தாயே பேர்பொறைற் பெண்டே. These lines occur in பரிபாடல், தொல்காப்பியம், புறநானூறு, நன்னூல். அதாவது நறுவிரை துறந்த நாரா நரைத்தலை சிறுவர் தாயே பேர்பொறைற் பெண்டே. So how mother brings up their daughter
or son is what they have earned their name in the later period அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குன்னா புறநானூறில் இருக்குது. 10th, பாரனார் in which book mentions that the fear on nature is turned into worship. அதாவது ancient people who had fear towards nature started to worship them as gods. இது வந்து எந்த புக்கில் வந்து பரணார் வந்து சொல்லியிருக்காரு? புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, பரிபாடல். எந்த புக்கில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணையில் சொல்லியிருக்காரு. பாரனார் in which book mentions that the fear on nature is turned into worshipன்னு எதில் சொல்லியிருப்பாரு? நற்றிணையில் சொல்லியிருக்காரு. 11th question, choose the correct pair. ஆனன்குடை நெடுவரை அகநானூறு, சுறுசுனை அகநானூறு, அருகுடை முனிநீர் அகநானூறு, பெருந்துரை பரப்பின் அமர்ந்து உரை சுனங்கோ நற்றிணை. இந்த லைன்லாம் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனான்குடை நெடுவரை அகநானூறு, சுறுசுனை அகநானூறு, அருகுடை முன்னீர் அகநானூறு, பெருந்துரை பரப்பின் அமர்ந்து உரை சுனங்கோ. இது வந்து நற்றிணை. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் பேர், ஆல் ஆர் கரெக்ட். ஸோ அதில் தான் அந்த லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆனன்குடை நெடுவரை அப்படிங்கிறது அகநானூரில் சொல்லியிருக்காங்க. சுறுசுனை அப்படிங்கிறது அகநானூரில் சொல்லியிருக்காங்க. அருகுடை முன்னீர் அப்படிங்கிறது அகநானூரில் சொல்லியிருக்காங்க. பெருந்துரை பரப்பின் அமர்ந்து உரை சுனங்கோ அப்படிங்கிறதும் நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட். 12, our ancient people worshipped God by offering fruits such as mango and jackfruit. Which book holds this message among the options given below? ஸோ நம்ம ancient people worked gods through offering these fruits. எந்த புக் வந்து மென்ஷன் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுது? பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு. ஸோ இட் இஸ் மென்ஷன்ட் இன் ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறில் தான் வந்துட்டு they mention this method of worshipping God by offering fruits. அது எதில் சொல்லியிருக்காங்க? ஐங்குறுநூறில் சொல்லியிருக்காங்க. 13th குறள், which book says that ancient people consider dying for their people as a pride? அதாவது warriors who die in war at the time of protecting their people as a pride ன்னு சொல்லி எந்த புக் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுது? நற்றிணை, பரிபாடல், குறுந்தொகை, புறநானூறு. எந்த புக் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. போர்னாவே புறநானூறு. ஸோ புறநானூறு. உங்களுக்கு ஆப்ஷனில் ஒரு வேளை புறநானூறு இருக்குது, போர் ஓரளவுக்கு இருக்குன்னா ஒரு 80% ஆஃப் கொஷனுக்கு யூ கேன் மேட்ச் வித் புறநானூறு. இட் will apply. 14th question, பலர்க்கு நிழலாகி உலகம் மீ கூறி. Which book has a message that soldiers protected common people and people rejoice the pride of soldiers? Soldiers protected common people and people rejoice the pride of soldiers. எந்த புக் சொல்லுது? பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. எந்த புக் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு சொல்லுது. பலர்க்கு நிழலாகி உலகம் மீ கூறி. Which book has a message that soldiers protected common people and people rejoiced the pride of soldiers? எந்த புக் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. It is said by புறநானூறு. 15th, select the incorrect one on worshipping hero stones. There are two methods, taking hero stones and worshipping hero stones. The methods for this are mentioned in தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் and புறப்பொருள் வெண்பாமாலை. தொல்காப்பியம் has classified the picking stones into 6 types. Kachi means bringing the stones by mathematician or astrologer who calculates the right stone. Ancient people believe that water can purify everything. So select incorrect parent சொல்கிறாங்களா? ஸோ D, none of the above. ஸோ hero stones has two, one taking hero stones and worshipping hero stones. ஸோ ரெண்டு மெத்தட் அதில் இருக்குது. டேக்கிங்னா நம்ம கரெக்டான ஹீரோ ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு வருது. ஸோ இது எந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தொல்காப்பியர் வந்து இந்த ஹீரோ ஸ்டோன்ஸை செலக்ட் பண்ணுறதுல 6 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. காட்சி அப்படிங்கிறது என்னென்னா அஸ்ட்ராலஜரோ இல்லை ஒரு மேத்தமெட்டிஷியனோ கேல்குலேட் பண்ணி ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு வருது. ஏன்ஷியன்ட் பீப்புள் என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா வாட்டர், சேக்ரட் வாட்டர் கேன் பியூரிஃபை ஈவில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம அதை பண்ணுறோம். ஸோ இட் இஸ் D, none of the above. எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட். இன்கரெக்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. 16th question, which book says that people consider dying in war is greater than dying naturally? எந்த புக் வந்துட்டு people always consider dying in war is better than dying because of disease or dying naturally? எந்த புக் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது? புறநானூறு, அகநானூறு, பரிபாடல், நற்றிணை. எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. முன்னே இருந்தது வந்து புறநானூரில் இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அகநானூரில் இருக்குது. பீப்புள் கன்சிடர் டையிங் இன் வார் இஸ் கிரேட்டர் தென் டையிங் நேச்சுரலி இதில் இருக்குது, அகநானூரில் இருக்குது. 17th question, who wrote these புறநானூறு லைன்ஸ்? கல்லே பரவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே. மாங்குடி கிழார், மருதனார், ஔவையார், பொன்முடியார். கல்லே பரவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா மருதனார். மருதனார் தான் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து புறநானூறுலேருந்து எடுத்திருக்காங்க. கல்லே பரவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே அப்படின்னு சொல்லிட்டு அது யார் சொல்லியிருக்காங்க? மருதனார் வந்து சொல்லியிருக்காரு. 18வது கொஷின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் புறநானூறு லைன்?
Adangathane and Viral Keludane, largest army and soldiers. What is the meaning of this line? Purananur line, largest army force, giving more alms, serving feast, excess of wealth. So it is having largest army force. Adangathane, Viral Keludane. நல்ல லார்ஜஸ்ட் ஆர்மி இன்ஸ்பைர்டு சோல்ஜர்ஸ் வச்சுருக்காங்க, கிங்கும் பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் லார்ஜஸ்ட் ஆர்மி ஃபோர்ஸ் வச்சுருக்கிறத பற்றி தான் இந்த லைன் சொல்லுது. 19th question, வாட் இஸ் கால்ட் அஸ் ஷேரிங் த பூட்டி received in war in ancient times? If you share the booty that you have received in war in ancient time, what is the name of that is called as? மாதீடு, பாதீடு, கோதீடு, ஷேரிங். அது வந்து பாதியாக தானே கொடுக்குறாங்க, அப்போ இட் இஸ் கால்ட் அஸ் பாதீடு. 20th question, which song says that Mullai people shared the food taken by them in bamboo to all needy people along their way? எந்த புக் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுது? Mullai people who were traveling to different parts would take food in bamboo which with their stuffed in both sides and they close it. இப்போ கூட நிறையா பிளேஸில் they are serving this biryani in bamboo. அதெல்லாம் அதே மாதிரி தான் they would have served that. Then they would be giving this to, sharing this to all people along their way till they reach their destination. எந்த புக்கில் இந்த மெசேஜ் இருக்குது? புறநானூறு, பரிபாடல், முல்லை பாட்டு, அகநானூறு. புறநானூறு, பரிபாடல், முல்லைப்பாட்டு, அகநானூறு எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஸோ இட் இஸ் மென்ஷன்ட் இன் அகநானூறு. 21st question, which book says that in order to serve guests the mistress used the millet stored for harvesting? இந்த லைன் அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்திருக்கும். which book says that in order to serve guests the mistress used the millet stored for harvesting? புறநானூறு, பரிபாடல், முல்லைப்பாட்டு, அகநானூறு. இது எதில் இருக்குன்னா புறநானூறில் இருக்குது. 22nd, which song says that a poor man to feed the guests pledged his sword and served them food? ஸோ மேன் யார் வந்துட்டு அவரோட ஸ்வாடை வந்து ப்ளஷ் பண்ணியிருப்பார்? எந்த பாடு சொல்லுது? புறநானூறு, பரிபாடல், முல்லைப்பாட்டு, அகநானூறு. எந்த புக் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. அதுவும் மில்லட்டை யூஸ் பண்ணி சர்வ் பண்ணாங்க கெஸ்ட்டுக்குன்னு சொல்கிறது புறநானூறு. இங்கே ஸ்வாடை கிளைம் பண்ணாங்கன்னு சொல்கிறதும் புறநானூறு தான். 23rd, which book says that the host must serve and look after the guests without hurting them? புறநாற்றுப்படை, அகநானூறு, முல்லைப்பாட்டு, பெருமநாற்றுப்படை. எந்த புக் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுதுன்னா புறநாற்றுப்படை. தட் யூ ஹாவ் டு serve host must serve the guest with a smiling face. They must not at any point of time must hurt the guest. அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா புறநாற்றுப்படையில் இருக்குது. 24, which book says that pleasant words must be spoken and the hospitality must be more pleasant like the cow that shows its affection towards calf? ஸோ முல்லைப்பாட்டு, அகநானூறு, புறநாற்றுப்படை, பெருமநாற்றுப்படை. இதுவும் புறநாற்றுப்படையில் தான் இருக்குது. லைக் எந்த புக்கு வந்துட்டு says that the pleasant words must be spoken and the hospitality must be more pleasant like the cow that shows its affection towards calf அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா புறநாற்றுப்படையில் இருக்குது. 25, which book says even elixir is given to the host they will not consume lonely? இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிதென்ன தமியர் உண்டலும் இலரே. புறநானூறு, அகநானூறு, புறநாற்றுப்படை, பெருமநாற்றுப்படை. இட் வாஸ் செட் இன் புறநானூறு. ஈவன் இஃப் தே ஹாவ் அ கெஸ்ட் and even he was given elixir, he will not eat lonely. He will invite that guest even after that guest has returned only they will share and eat. ஸோ இது எந்த மெசேஜில் சொல்லியிருக்காங்கன்னா புறநானூறில் சொல்லியிருக்காங்க. which book praises the hospitality of the people who live in a hut house? அதாவது even people who are in hut house is praised by வைஸ்மென். எந்த புக்கு வந்துட்டு இந்த சொல்லுது? மலைப்படுகடாம், புறநானூறு, பரிபாடல், அகநானூறு. எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகடாம். அதில் தான் வந்து சொல்கிறாங்க. 27th, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். as friends a man who virtue know and riper wisdom share their worth weighed well and the king should choose with care. what is the meaning of the above குறள்? அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். Friendship of wise men should be selected with interest. Interest in friendship of good character people. One must take the advice of wise men with interest. One must take the advice of a good character man with interest. So friendship of wise men should be selected with interest. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். You must select a person who is wise and you must be a friend to him அப்படின்னு சொல்கிறாங்க. 28th question, which book says that to vanish the doubt in minds of people on young King Karigala and his judgment he disguised himself as an elderly person and gave judgment? எந்த புக் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுது? to vanish the doubt in minds of people on young King Karigala and his judgment he disguised himself as an elderly person and gave judgment. இதில் சொல்கிறாங்க பட்டினப்பாலை, மலைப்படுகடாம், பழமொழி 400, புறநானூறு. எந்த புக் சொல்லுதுன்னா பழமொழி 400 சொல்லுது. ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த மாதிரி கிங் கரிகாலா வந்து டிஸ்கைஸ்ட் as an old man he would come and give judgment என்ன சொல்லியிருக்காங்க? பழமொழி 400 சொல்லியிருக்காங்க.
29. Which is considered as the ancient people culture? Kindness towards others, hospitality, respecting elders, loving world. Which is considered as the ancient people culture அப்படின்னு பார்த்தீங்கன்னா kindness towards others, அதுதான் வந்து அவங்களுடைய கல்ச்சராக அவங்க வந்து போட்டு இருந்திருப்பாங்க. 30th question. Which book has a message of production of milk and increase in the number of buffaloes? பரிபாடல், குறுந்தொகை, ஐங்குறுநூறு, புறநானூறு. Which book has a message of production of milk and increase the number of buffaloes? பரிபாடல், குறுந்தொகை, ஐங்குறுநூறு, புறநானூறு. It is mentioned in ஐங்குறுநூறு. What is the book that tells the story of the people who have not beaten the older cows, unable to find pasture due to old age, graze nearby crops but have mercy on it and feed the same? எந்த புக் வந்துட்டு இந்த மெசேஜ் சொல்லுது? பரிபாடல், பழமொழி 400, புறநானூறு, அகநானூறு. எந்த புக் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. அதாவது the cow would be very old, it will be old age, and instead of it cannot go and search graze, or it cannot go and search the food. So instead of finding it, it would pasture. The old people near will not beat it, they would graze it nearby and they'll give it food அப்படின்னு எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. 32. Which book says that it is the duty of people to feed crows அப்படின்னு சொல்லியிருக்காங்க? நற்றிணை. பழமொழி 400, புறநானூறு, அகநானூறு. Which book says that it is duty of people to feed crows எதில் சொல்லியிருக்காங்கன்னா நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. க்ரோஸையும் நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33rd question. மகா அர் அன்ன மந்தி. What does this சிறுபநாற்றுப்படை lines imply? Monkeys were treated equally as their own children by womeners. Monkeys were treated as gods by womeners. Monkeys were treated as mothers by womeners. Monkeys were treated as brothers by womeners. மகா அர் அன்ன மந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா monkeys were treated equally as their own children by womeners. அதான் சொல்கிறாங்க. இது எதில் இருக்குன்னா சிறுபநாற்றுப்படையில் இருக்குது. they were treating monkeys as their own children. 34th question. In which book did பெருங்கௌசிகனார் mention that ancestors shared whatever they earned together without any disparities? எந்த புக்கில் வந்து பெருங்கௌசிகனார் சொல்லியிருக்காரு? பெருபநாற்றுப்படை, சிறுபநாற்றுப்படை, நற்றிணை, பரிபாடல். எந்த புக்கில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெருபநாற்றுப்படையில் சொல்லியிருக்காரு. In which book did பெருங்கௌசிகனார் mention that ancestors shared whatever they earned together without any disparities? எதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெருபநாற்றுப்படையில் சொல்லியிருக்காரு. 35. வார் இருங்கூந்தல் வயங்கிளை ஒளிய வாரேன் வழிய நெஞ்சே. The husband couldn't depart his mistress who has lengthy hair. This song is in the book. பெருமநாற்றுப்படை, சிறுபநாற்றுப்படை, பட்டினப்பாலை, பரிபாடல். It is mentioned in பட்டினப்பாலை. வார் இருங்கூந்தல் வயங் இலை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சேங்கிறது எதில் இருக்குன்னா பட்டினப்பாலையில் இருக்குது. Who mentions in his புறநானூறு songs of avoiding elderly white hair and being young? யார் வந்துட்டு அவரோட புறநானூற்று பாடலில் வந்துட்டு இன் ஆர்டர் டு பி யங் யூ கேன் அவாய்ட் எல்டர்லி ஒயிட் ஹேர் எது யார் சொல்லியிருக்காங்க? பிசிராந்தையார், பொன்முடியார், கணியன், ஔவையார். யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு. In which book ஔவையார் says that அதியமான் after hearing the news of his son's birth he returned from war without changing his dress and leaving the swords and looked at his son on at a furious red eyes and felt happy for his arrival? எந்த புக்கில் வந்துட்டு ஔவையார் வந்துட்டு அதியமான் வந்துட்டு அப்படியே போருடையிலே வந்து தன்னோட மகனை வந்து சிவந்த கண்களால் பார்க்குறாங்கன்னு சொல்லிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நாலடியார், புறநானூறு, கொன்றை வேந்தன், மூதுரை. எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் இருக்குது. வார், அதனால் புறநானூறு. புக் பேக் கொஷின்ஸு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் புறநானூறு லைன்? இந்த அமிழ்தம் ஈயவதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே. The elixir is so sweet. The elixir belongs to Indra. Even if it is elixir, it must be shared among themselves. Eating the elixir lonely. So then amildam thana. So even if it is elixir, it must be shared among themselves. C option. Second question. Why did people accept the judgment given by King Karigala when he disguised himself as an elderly man? Though Karigala is young, he is a king. Binding to the king's words is a traditional way. None came to give judgment other than King Karigala. The judgment given by elders is always correct. So it is D option. The judgment given by elders is always correct. So third question. Select the place where our ancient people didn't live. North America, Antarctica, Australia, Europe. So ancient people எங்கே வாழலை அப்படின்னா கண்டிப்பாக அண்டார்டிகா தான். அண்டார்டிகாவில் எப்பயுமே people வாழலை. Fourth. What is revealed by knowing that our ancestors lit fire by friction of bamboo and stones? Rationality, fear, cultural praise, worshipping nature. என்ன வந்து நமக்கு தெரியுது? அவங்க they learned for letting fire by using the friction of bamboo and stones. என்ன தெரியுதுன்னா ரேஷனாலிட்டி தெரியுது.
Fifth question. Select the principle that does not match our ancestors' culture. People never ran for worldly pleasures. Hospitality nature. Gratitudeness towards nature. Sharing the food. That does not match. அப்படின்னு பார்த்தீங்கன்னா people never ran for worldly pleasures. Which Sangam poet says ways to be young without becoming aged? பெருங்கௌசிகனார், பிசிராந்தையார், ஔவையார், மாங்குடிக்கிழார். அதுதான் வந்து பிசிராந்தையார் தான் சொல்லியிருப்பார், முன்னே பார்த்தோம். 7th question. Worshipping hero stones is created for whom? People died naturally. People died at the time of war. Gods of nature, wise men. So hero stonesனாவே people died at the time of war. அப்போ B option. 8th question. Choose the correct option from the for the blank. Fear of nature, worshipping nature. Clearing starvation, hospitality. Heroic death, worshipping hero stones. Loving all lives, mercy towards all lives. Trust, respect, pride. என்னன்னு பார்த்தீங்கன்னா mercy towards all lives. அதான் வந்து அதுக்கான ஆப்ஷன். 9th. Who said these lines? எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. பிசிராந்தையார் டு கோப்பெருஞ்சோழன், ஔவையார் டு அதியமான், ஔவையார் டு பாரி, கபிலர் டு பாரி. It was said by ஔவையார் டு அதியமான். எத்திசை செல்லினும் அத்திசை சோரன் யார் சொல்லியிருப்பாங்க? ஔவையார் டு அதியமான். Why did our ancestors worship nature? Fear towards thunder, lightning and rain. Disaster made by floods, earthquakes and forest fire. To protect themselves from animal. Storms that protects the lives of people. So the answer பார்த்தீங்கன்னா ABC correct. Fear towards thunder, lightning and rain. Disaster made by floods, earthquakes and forest fire. To protect themselves from animal, they worship the nature. But storms that protect the lives of people தப்பு. Storms எங்கே போய் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுது? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.